தீபாவளி பண்டிகை வெகு விரைவில் வரக்கூடிய நிலையில எல்லாரும் அதுக்குண்டான அந்த ஃபெஸ்டிவல் வைப்ல இருப்போம். ஆனா அந்த நேரத்துல சேஃப்டியா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அலுவலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம தீபாவளி பண்டிகையை எப்படி சேஃப்டியா கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்காக வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே முக்கியமான விஷயம் பட்டாசு தான். அந்த பட்டாசுகளால நிறைய இடத்துல நல்லா சந்தோஷமா வெடிச்சு கொண்டாடுவாங்க. ஒரு சில இடங்கள்ல அதனால தீ விபத்துகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீயணைப்புத்துறையின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தீபாவளி என்றாலே நம்மளுக்கு பட்டாசு தான் ஞாபகம் வருகிறது. தீபாவளி டைமில் பட்டாசு இல்லைன்னா தீபாவளி கிடையாது. புத்தாடைகளும் பட்டாசுகளும் தான் நம்மளுக்கு தீபாவளியை நினைவுக்கு கொண்டு வருகிறது. புத்தாடைகளினால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றதை விட நிறைய மடங்கு அதிகமாக பட்டாசுனால தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். முதல் கட்டமாக பட்டாசு வெடிக்கும் போது கொஞ்சம் பெரியவங்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கணும். அறிவுரைனா ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு பாதுகாப்பு முறைகளை மட்டும் சொல்கிறதுனால தவறில்லை. அதை கேட்டுக்கலாம். யார் சொன்னாலும் பாதுகாப்பு உத்திகளை, சேஃப்டி மெஷர்ஸ் யார் சொன்னாலும் கேட்டுக்கிறதுல தப்பு இல்லை.